ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் தொக்கு தாங்க. ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம பாவக்காய் தொக்கு ரொம்ப சுலபமா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா, 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு வடகம் இருக்கு இல்லைங்களா? அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்குங்க. அத நல்லா சாப் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 6, 7 பூண்டு நல்லா தட்டி அது கூடவே சேர்த்துட்டு, நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, ஒரு 4 தக்காளிய நல்லா பொடுசா கட் பண்ணி, அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு கூடவே தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்குறப்போ, தக்காளி வந்து சட்டுன்னு நமக்கு வதங்கிரும். நல்லா இப்படி வதக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க தக்காளி, வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்ப பாவக்காய் வந்து நல்லா கிளீன் பண்ணி மேலெல்லாம் நல்லா சீவிட்டு, நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு, நல்லா பொடுசா கட் பண்ணி, நல்லா எண்ணெய் ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, கொஞ்சமா உப்பு, பாவக்காயெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம இந்த மாரி செய்றப்போ பாவக்காய் வந்து துளி கூட கசப்பே இருக்காது. நல்லா பொரிச்ச பாவக்காய தக்காளி, வெங்காயத்தோட சேர்த்துட்டு, அதையும் ஒரு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். நீங்க பாவக்காய கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. குழந்தைங்கலாம் நல்லா கேட்டே வாங்கி சாப்பிடுவாங்க. கசப்பில்லாத பாவக்காய் தொக்கு ரொம்ப ஈஸியா இதே மாரி செஞ்சு குடுங்க. இப்ப சாம்பார் மிளகாத்தூள் வந்து கடையில வாங்குவோம் இல்லைங்களா? சக்தி சாம்பார் மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு அந்த சக்தி சாம்பார் மிளகாத்தூள நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். என்ன நீங்க அப்படியே கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டாம். நமக்கு கரெக்ட்டா அந்த அளவு தெரியுங்க. அதனால ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் சக்தி சாம்பார் பொடி வந்து நான் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளிய நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த தண்ணி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம விட்டோம்ல ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் விட்டோம் இல்லைங்களா? அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாவக்காய் தொக்கு கெடாம இருக்கும். இப்ப நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி மாரி இருக்கு. உங்களுக்கு அப்படியே இருந்தா ஓகே அப்படின்னா நீங்க விட்டுருங்க. நான் கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்றதுக்காக தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, அதையும் நல்லா இந்த மாரி கலந்து விட்டுர்றேன். அதையும் நான் சேர்ந்து நல்லா இந்த மாரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்பு நல்லாவே கெட்டியாயிருச்சு பாருங்க. கொதிக்க கொதிக்க நல்லாவே தொக்கு மாரி நமக்கு நல்லா வந்துரும். நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு சூப்பரா நமக்கு பாவக்காய் தொக்கு தயாராகிடுச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா இந்த மாரி பாவக்காய் தொக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்களும் கண்டிப்பா செஞ்சு குடுங்க. 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அவ்ளோ நல்லாருக்கும். கடைசியா கொஞ்சமா வெல்லம் இருந்ததுன்னா, கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா உங்களுக்கு இந்த இனிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து விட்டுறலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டீங்கன்னா, புளி சேர்த்து செய்றப்போ அந்த பாவக்காய் தொக்குக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் போட்டுருங்க.